அட்டகாசமான சுவையில் ஒரு குருமா ரெசிபி தாங்க நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். இட்லி, தோசை, சப்பாத்தி, சாதத்துக்கு கூட இது ரொம்பவே நல்லா இருக்குங்க. ரொம்பவே டேஸ்டியாகவும் ஹெல்த்தியாகவும் இருக்கும் இந்த ரெசிபி. கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் இது ஒரு தடவை ட்ரை பண்ணி பார்த்துடுங்க. வீட்டில் எல்லோரும் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. அந்தளவுக்கு டேஸ்ட்டு ரொம்ப நல்லாயிருக்கும். வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு வீடியோ சேவ் பண்ணி வச்சுட்டு ட்ரை பண்ணுங்கள். எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் வாங்க. இதுக்கு கடாயில் 2 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் காஞ்ச பிறகு ஒரு 10 சின்ன வெங்காயத்தை சேர்த்துக்கோங்க. உங்கள்கிட்ட சின்ன வெங்காயம் இல்லைனாலும் பரவாயில்ல, பெரிய வெங்காயம் 2 வெங்காயத்தை நறுக்கிட்டு சேர்த்துக்கோங்க. இது கூடவே 1/2 ஸ்பூன் சோம்பு, 1/2 ஸ்பூன் சீரகம், அடுத்து 1 ஸ்பூன் அளவுக்கு மிளகு சேர்த்துட்டு ஒரு 2 நிமிஷத்துக்கு மிதமான தீயில நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. வெங்காயம் நல்லா நிறம் மாறி கண்ணாடி பதத்துக்கு இது போல் வந்த பிறகு இப்போ தக்காளி சேர்த்துக்கோங்க. ஒரு பெரிய சைஸ் நல்லா பழுத்த தக்காளியை நறுக்கிட்டு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இப்போ இதையும் வதக்கிக்கலாம். தக்காளி சீக்கிரமாக வதங்கி வர்றதுக்காக கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கோங்க. நான் ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு மட்டும் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு இப்போ இது நல்லா கலந்து விடுங்க. உப்பு சேர்த்த பிறகு தக்காளி சீக்கிரமாக நல்லா குழஞ்சி வெந்து வந்துடும். இப்போ அடுத்ததாக ஒரு 7-8 முந்திரி சேர்த்துக்கோங்க. உங்கள்கிட்ட முந்திரி இல்லைனாலும் பரவாயில்ல, ஒரு 1/4 கப் அளவுக்கு தேங்காய் சேர்த்துக்கலாம். அடுத்து ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு கசகசா சேர்த்துட்டு இதை ஒரு 1 நிமிஷத்துக்கு கலந்து விட்டுக்கோங்க. ரொம்ப நேரம் வதக்கணும்னு அவசியம் கிடையாது. 1 நிமிஷத்துக்கு நல்லா கலந்து விட்டுட்டு இப்போ இதை ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு நல்லா ஆற வச்சுக்கலாம். ஆற வச்சுட்டு மிக்ஸர் ஜாருக்கு மாற்றிக்கோங்க. இப்போ இதில் தண்ணி எதுவும் சேர்க்க வேண்டிய அவசியம் இல்லை. தேவைப்பட்டுச்சுன்னா கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இது போல் மைய அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ குக்கரில் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் காஞ்சதும் 2 துண்டு பட்டை, ஒரு சின்ன ஸ்டார் ஆனியன் சேர்த்துக்கோங்க, 2 ஏலக்காய், 4 கிராம்பு சேர்த்துட்டு ஒரு பெரிய சைஸ் வெங்காயத்தை நல்லா பொடியாக நறுக்கிட்டு சேர்த்துக்கோங்க. சின்ன சைஸ் வெங்காயமாக இருந்தால் 2 வெங்காயத்தை கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். இப்போ இது நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. வெங்காயம் நல்லா நிறம் மாறி கண்ணாடி பதத்துக்கு வதங்கி வரணும். இந்த அளவுக்கு நல்லா வதங்கி வந்த பிறகு இப்போ இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கோங்க. 1 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு பச்சை வாசனை போகிற வரைக்கும் இதை நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. ஒரு 2 நிமிஷத்துக்கு மிதமான தீயில் வதக்கி விட்டிங்கனாலே போதும். இப்போ அடுத்ததாக 2 மீடியம் சைஸ் தக்காளி, நல்லா பழுத்த தக்காளியை பொடியை நறுக்கிட்டு சேர்த்துக்கோங்க. நீங்கள் மிக்ஸர் ஜாரில் சேர்த்துட்டு இதை கொரகொரப்பாக அரைச்சும் சேர்த்துக்கலாங்க. உங்களுக்கு குருமாவோட கன்சிஸ்டன்சி கொஞ்சம் நல்லா திக்காக கிடைக்கும். இப்போ இதை நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இந்த அளவுக்கு நல்லா குழஞ்சி வதங்கி வந்த பிறகு இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்க மசாலாவை சேர்த்துக்கலாம். மிக்ஸர் ஜாரில் ஒரு 1/2 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு அதுக்கப்புறம் நான் இதை சேர்த்துருக்கேங்க. இப்போ இது லேசாக கலந்து விட்டுக்கலாம். இது நல்லா வதக்கணும்னு அவசியம் கிடையாது. நம்ம சின்ன வெங்காயம் தக்காளியெல்லாம் நல்லா வதக்கிட்டு தான் அரைச்சிருக்கோம். அதனால் லேசாக கலந்து விட்டிங்கனாலே போதும். இப்போ அடுத்ததாக 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1 டீஸ்பூன் வெறும் மிளகாய் தூள், 1 டீஸ்பூன் மல்லித்தூள், 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இப்போ இது நல்லா கலந்து விட்டுக்கோங்க. லோ ஃப்ளேமில் வச்சுட்டு இது ஒரு 1 நிமிஷத்துக்கு நல்லா கலந்து விட்டுருங்க. இப்போ அடுத்ததாக ஊற வச்ச பச்சை பட்டாணி சேர்த்துக்கிறேங்க. 6 மணி நேரம் இது நல்லா நான் ஊற வச்சு எடுத்திருக்கேன். 1 கப் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. அடுத்ததாக 300 கிராம் அளவுக்கு காளான் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க. நீங்கள் காளான் இல்லைனாலும் உருளைக்கிழங்கு சேர்த்துக்கலாம், காலிஃப்ளவர் சேர்த்து கூட நீங்கள் இதை செய்யலாம். பச்சை பட்டாணி சீக்கிரமாக ஊறி வரணுன்னா நல்லா கொதிக்கிற தண்ணியில் பச்சை பட்டாணி சேர்த்துருங்க. 3 மணி நேரம் அப்படியே ஊற வச்சிங்கன்னா சீக்கிரமாக நல்லா ஊறி வந்துடும். இப்போ இது நல்லா மசாலாலாம் ஒட்டி வர மாதிரி கலந்து விட்டுருங்க. இப்போ மிக்ஸி ஜார்லேருந்து ஒரு 1/2 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிறேன். இப்போ தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. ஏற்கனவே நம்ம 1/2 ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துருக்கோம். இப்போ தேவையான அளவுக்கு சேர்த்துட்டு இந்த குருமாவோட கன்சிஸ்டன்சிக்கு எந்த அளவுக்கு உங்களுக்கு தேவையோ அதுக்கேற்றது போல் தண்ணி சேர்த்துக்கோங்க. நான் ஒரு 1/2 கப் அளவுக்கு சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு இப்போ இது நல்லா கலந்து விட்டுக்கோங்க. கலந்து விட்டுட்டு இப்போ குக்கரை மூடி வச்சிடலாம். 2 விசில் வரட்டுங்க. 2 விசில்லே பச்சை பட்டாணி நல்லா வெந்து வந்துடும். இப்போ ஸ்டீம் இறங்கின பிறகு பார்க்கலாம். ரொம்பவே டேஸ்டியான ஒரு குருமா ரெசிபி ரெடி ஆகிடுச்சு. இப்போ பொடியான இருக்குன்னா கொத்தமல்லி தூவிட்டு கலந்து விட்டுருங்க. அவ்வளோதாங்க. ரொம்பவே அட்டகாசமான சுவையில் இருக்கும். இட்லி, தோசை, சப்பாத்தி, பரோட்டா, நான், இடியாப்பம்னு எல்லாத்துக்குமே ரொம்பவே நல்லாயிருக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட இந்த வீடியோவை ஷேர் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.